இது வாய்க்கால், அது ஆறு, ரெண்டுக்கு நடுப்புற இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. ஆமா. அந்தியூர்ல நேரண்ண வாங்கின குதிரை அது. டோட்டலாக ஃபேமிலி லேண்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 150 ஏக்கருக்கு மேலே இருக்கு. என் வீட்டில் காய்ச்சது அப்படிங்கிறப்ப எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல. அதுவும் இன்னும் சொல்ல போனால் 100% ஆர்கானிக்காகவே அது வருது. பிள்ளைங்கள்ட்ட நான் கொடுத்துட்டு போகிறது வயலை தான் கொடுத்துட்டு போகிறேன். அதை மண்ணை நல்ல தரமான மண்ணாக கொடுத்துட்டு போகணுமே தவிர அதை விஷமாக்கி கொடுத்துட்டு போனோம்னு வச்சுங்க, அது நல்லா இருக்காது. குறைச்சலா ஒரு 7-8-10 வருஷம் கிட்டத்தட்ட இதுலேருந்து தான் தொடர்ந்து பெரிய ஒரு ஐயாவுக்கு இளநீ பறிச்சுட்டு போவோம். கலைஞருக்கு பேசிக்கா இதுதான் எனக்கு தொழில். விவசாயம் தான் அது. அதை தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில், கௌரவம்னு எடுத்துக்கிட்டா கௌரவம். விவசாயம்னு சொல்றேன். கர்வம்னாக்கா நான் ஒரு ஆர்கானிக் விவசாயிங்கிறது எனக்கு ஒரு கர்வம். இது புதுசா இதுல ட்ரை பண்ணணும், கிராம்பு வைக்கணும், மிளகு வைக்கணும்னு இந்த இதுக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்கிறீங்க? திருவாரூர் எனக்கு சொந்த ஊர். எங்க சுத்தினாலும் தேர் நிலையடிக்கு தான் வரணும்னு ஒரு பழமொழி உண்டு திருவாரூர். அதே மாதிரி விவசாயம் தான் எனக்கு மைய புள்ளிங்கிறது. அதனால எங்க போனாலும் இதை விட்டுட்டு போக முடியும். தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. பசுமை விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பகுதியில் தான் இருக்கும். திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளருமான பூண்டி கே கலைவாணன் அவருடைய தோட்டத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே அவர் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. பல்வேறு விதமான பயிர்களை இங்கே சாகுபடி பண்ணியிருக்காரு. அவருடைய இயற்கை விவசாயம் எப்படி இருக்கு, அவர் என்னென்ன பயிர்களை இங்கே சாகுபடி பண்ணியிருக்காரு, அவருடைய அனுபவத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். 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 வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். குதிரையிலே வந்துட்டீங்க. சின்ன வயசுல இதெல்லாம் வயலுக்கு போறது, குதிரை வண்டியில தான் போறது. இப்போ இடையில நமக்கு முடியறது இல்லை. வீட்ல இருந்து குதிரை வண்டியில தான் வருவீங்க? ஆமா. பிஃபோர் மேரேஜ் எல்லாம் ரைடிங் தான் வருவேன். எங்க அண்ணன் திட்ட ஆரம்பிச்சாரு ரைடிங் போக கூடாதுன்னு, அதனால கொஞ்சம் அதை குறைச்சேன் ரைடிங் போறத. மற்றபடி வண்டி தான், குதிரை வண்டியில தான் போகும் எனக்கு அதிகமா. குதிரை ஏன் சார் உங்களுக்கு அந்த அளவு பிடிக்கும்? காலங்காலமா நம்மள்ட்ட உள்ளது குதிரை, ஜீன்ங்கிற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா காலத்துல இருந்து அதனால அவங்க எல்லாமும் குதிரையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே ஓரளவு குதிரை வச்சிருப்பாங்க. குதிரை ரேஸ் நடத்துவாங்க எங்க அப்பா கொரடாச்சேரியில. 70s எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரேஸ் நடத்திட்டு. இந்த ரேஸ் தடைக்கு முன்னாடி? ஆமா. அப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதெல்லாம் கிடையாதுங்க. இப்பதான் ஒண்ணுக்கும் போய் ப்ளூ கிராஸ் இதுன்னு சொல்லி இது மாதிரிலாம் இருக்கு. அப்பெல்லாம் கிடையாது. கொரடாச்சேரியில இருந்து அம்மைப்பன் வரைக்கும் நடத்துவோம். அதாவது பெரிய குதிரை போயிட்டு வர்றது 10 மைல், கிலோமீட்டர் கிடையாது, 10 மைல் 16 கிலோமீட்டர் வரும். அம்மைப்பன்கிட்ட போய் திருப்பி கொரடாச்சேரிக்கு வரும். அடுத்து 2வது செட்டு நடு செட்டுன்னு சொல்றது. பெரிய செட்டு 10 மைல், நடு செட்டுங்கிறது 8 மைல். மோந்தனூருக்கு அந்த போய் வரும். அடுத்தது சின்ன செட்டு கரிச்சான் செட்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா 6 மைல் அப் அண்ட் டவுன். ஒவ்வொரு பிரிவா? ஆமா, ஒரே நாள்ல தான் நடக்கும். 4 பிரிவு நடக்கும். அது மாதிரி நடக்கும். உங்க வீட்டுல மட்டும் இல்ல, இப்ப இந்த சுற்று வட்டாரங்களே நிறைய குதிரை இருக்கும். இங்க ரேஸுங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸா இருந்திருக்கு. ஆமா, ஃபேமஸ்னா ஹானஸ்டா நடத்துவோம். குதிரையை பத்தி உங்கள்ட்ட நிறைய தகவல் இருக்கு. போக போக அதை உள்ள இந்த தோப்பை பார்த்துட்டே பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த பார்த்து உங்க தோட்டத்துக்கு என்டர் ஆகும் போதே ஒரு நல்ல அருமையான ஒரு நடைபாதை போட்டிருக்கீங்க. இல்ல, இது நம்மளுக்கு போறதுக்கு முன்னாடி மூங்கில் பழமா இருந்துச்சு. மூங்கில் பழமா இருந்தப்ப அடிக்கடி செத்த மாட்டிக்கிட்டுனாக்கா சிரமமா போயிடும். அதனால இது மாதிரி ஒரு பர்மனண்டா போட்டுருவோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம். அது விவசாயிகளோட பெருங்கவலையே தண்ணி இல்லைங்கிறதா. நீங்க உங்களுடைய தோட்டத்துக்கு ஒரு ஆற்றை கடந்து தான் வர மாதிரி இருக்குல்ல? இது என்ன ஆறு? இது வாய்க்கால் தாங்க. இது பெருமாளகரம் லீடிங் சேனல், அதாவது பெருமாளகரம் பாசன வாய்க்கால். இது 10 அடி தான் இதோட வித்து இருந்துச்சு. காலப்போக்கில் அப்படியே அரிச்சிட்டு வந்துச்சு. இப்ப நானே எனக்கு தெரிஞ்சே இந்த கொள்ளைக்கு
ஒரு 4 தடவை பரட்டி வேலி கட்டி இருக்கிறேன். ஒரு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முதல்ல ஒரு 2 அடி உள்ள தள்ளி கட்டுவேன். அப்புறம் அறுத்துட்டு போனதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு 2 அடி 4 அடி உள்ள தள்ளி கட்டுவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி உள்ள தள்ளி கட்டுவேன். அப்படியே ஒய்ட் ஆயிட்டே இருக்குது. அப்ப இந்த தோட்டத்தை பொறுத்தவரை தண்ணி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, இந்த வாய்க்கால வந்துகிட்டே இருக்கும். இந்த வாய்க்கால் நீங்க சொல்றீங்க, இந்த சைடு தான் வாய்க்கால். நீங்க வித்தியாசமான இடம் அது. அந்த சைடு ஆறு. ஓ, இந்த சைடு வாய்க்கால், அந்த பக்கம் ஆறு. அது காவிரி தானே? வெண்ணாறு. காவிரில இருந்து பிரிஞ்சு வரும். ஆமா, வெண்ணாறு. இது வாய்க்கால், அது ஆறு. ரெண்டுக்கும் நடுப்புற இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. ஆமா. இந்த பக்கம் போரும் தேவைப்படுதா உங்களுக்கு? போரும் இருக்கு. இல்ல, உங்களுக்கு சம்மர்ல தண்ணி வேணும்ல? தண்ணி வேணும். சின்ன செடிகளுக்கு ரெகுலரா நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். அது மாதிரி உள்ள எல்லாம் இருக்கு. இது வந்து ஜாதிக்காய் வச்சிருக்கிறோம். ஜாதிக்காய், கிராம்பு, இது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்து ஓரளவு அந்த சில்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஹில் ஸ்டேஷன்ல உள்ளது இது. சும்மா வச்சு ட்ரை பண்ணி பாக்குறோம் நம்ம. இப்போ தண்ணிக்கு பொறுத்தளவு உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனையே இல்லை. சரி, இப்போ இந்த இங்க தோட்டத்துல என்ன வச்சிருக்கீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி முதல்ல விவசாயத்துக்குள்ள என்ட்ரானீங்க? ஏன்னா இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளராக இருக்கீங்க, இன்னொரு பக்கம் எம்எல்ஏவா இருக்கீங்க. நான் வந்து என்ட்ரானே சொல்ல முடியாது. 5 வயசுலயே பழகி இருக்கோம். விவசாய குடும்பம் தான் அப்படிங்கிறதுனால இதுலதான் ஊறி வர்றீங்க. ஆமா, வேற வழி கிடையாது. இல்ல, 5 வயசுலயே எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அறுவடை சமயத்துல வயலுக்கு போனோம்னாக்கா, நாங்க எங்க வயலா இருந்தாலும் நெல் அறுவடை முடிஞ்ச நெல் இருக்கிறப்ப அந்த நெல்லை வந்து போர் போட்டு வைப்பாங்க. நெல்லை அதாவது பட்டறை போடுறதுன்னு சொல்லுவாங்க. நெல்லை அதுல பட்டறையில குறி போட்டு வச்சுட்டு வர மாதிரி எல்லாம் உள்ள. அப்ப அந்த காலத்துல எல்லாம் சித்திரை வைகாசியில தான் நெல்லை வெளியில எடுத்துட்டு வர முடியும். வெங்காய பட்டறை மாதிரி முன்னாடி நெல் பட்டறை போட்டுருது. வெங்காய பட்டறைங்கிறதெல்லாம் இப்ப நீங்க பாக்குறது. ஆதி காலத்துல இருந்தே நாங்கெல்லாம் நெல்லு வயல்ல அறுவடை பண்ணி வைக்கல. அந்த இவ்வளவு உயரம் ஒரு 2 அடி 3 அடி ஹைட்டுக்கு வைக்கல, 2 அடி ஹைட்டுக்கு வைக்கல போட்டு அது மேல நெல்லை கொட்டுவோம். கொட்டினோம்னா அப்படியே வைக்க கீழே அமைஞ்சிடும். ஒரு 3/4 அடி 1 அடி ஹைட்டுக்கு வந்துடும். நெல்லை ஃபுல்லா அப்படியே குமிச்சு வச்சுட்டு அதுல வந்து சாணி பால், அதாவது சாணியை கரைச்சி அந்த குறிமுந்தன்னு சொல்லுவாங்க, அதுக்குன்னு உள்ள தொழிலாளியே எடுத்துட்டு வருவாங்க. நெல் இப்படி இதா இருக்கிறதுல அதுல இன்சியல் போடுறது. இன்சியலை போட்டு மேல வைக்கல போட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டோம்னா மழை பெஞ்சாலும் பாதிக்காது. அது மாதிரி அது இருக்கும். அது மாதிரிலாம் நெல் பட்டறை போட்டு வச்சிருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னாக்கா, பட்டறை போட்டு முடிய போற சமயத்துல ஒம்பளுத்து என்ன பண்ணுவோம், எங்களுக்கு நெல் கொடுங்கன்னு கேட்போம். நெல் வந்து நம்மளது தான். பொம்பளுத்து கேட்பான், எனக்கு கொடுக்குறியா இல்லையான்னு அழுது அடம் முடிச்சு வாங்குவோம். வாங்கி அதை என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னாக்கா, வயல்வெளியிலே வந்து அந்த பலகாரங்கள்லாம் கொண்டு வந்து வித்துட்டு இருப்பாங்க அறுவடை நேரத்துல கொண்டு வந்து. ஆமா, அங்க வேலை பார்க்குற தொழிலாளர்களும் அங்கே சாப்பிடுவாங்க. நாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு அதுல பலகாரம்லாம் கொண்டு வருவாங்க. அதிரசம், கெட்டி உருண்டை, அதெல்லாம் வாங்குறதுக்குன்னு நாங்க நெல்லை விவாதம் பண்ணி, இல்லைன்னா நாங்க உங்களுக்கு அள்ளி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வயல்வெளியில நம்ம மத்தியானம் போனோம்னாக்கா ஒரு 5 மணி 6 மணி ஆகும் அறுவடை முடியறப்ப. 7 மணி கூட ஆகும். கொஞ்சம் பசிக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால அந்த இடத்துல வாங்கி அதை சாப்பிடுறதுங்கிறது ஒரு ஆர்வமா இருக்கும். இயற்கை விவசாயத்துக்கு நீங்க எப்போ வந்தீங்க? கிட்டத்தட்ட 20 வருஷமா பண்றேன்றீங்க. ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மிகப்பெரிய இது வந்து கேன்சர் பாதிப்பு ஜாஸ்தியா போக ஆரம்பிச்சு. சரி, நம்ம ஜெனரேஷன்லயே இப்படி இருக்கு, அடுத்தடுத்த ஜெனரேஷன் என்ன ஆக போதோ தெரியலங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதான் நம்மளால நம்ம வந்து ரொம்ப அப்படியே ஒட்டுமொத்தமா ஒரு மாற்றி அமைக்க முடியாது. நமக்கு ஒரு ஆத்ம திருப்திக்காக நம்ம வயல்ல வந்து உரம் இல்லாம விவசாயம் பண்ணுவோம். மிக மிக முக்கியமானது இந்த உரத்தினாலதான் கேன்சர், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா அப்படின்னு விவசாயம் பண்ணோம். இப்ப இது உள்ளலாம் இது வரைக்கும் உள்ள உரம்னு எதையுமே எடுத்துறது கிடையாது. ஒன்னும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்லாதான் இருக்கு. அதுல எனக்கு வந்து ஆரம்பத்துல எல்லாம் வந்து மார்க்கெட்டிங் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனா, நான் அறுவடை பண்ற நெல்ல, அதாவது ஒயிட் ரைஸ் இருந்தால், நான் பண்றதெல்லாம் ட்ரெடிஷ்னல் வெரைட்டி தான். ட்ரெடிஷ்னல்லே வந்து ஒயிட் ரைஸ் இருக்கு. இப்போ ஆத்தூர் கிச்சலி சம்பா, தூயமல்லி, சிவன் சம்பா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு. ஒயிட் ரைஸ் உற்பத்தி பண்ணோம்னா அதை என்கிட்ட நீங்க ஸ்பெஷல் ரேட் கொடுத்து வாங்கினீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி. இன்கேஸ் வாங்கலையா, டிபிசியில் போட்டோம்னு வச்சுங்க, அதுல ஒன்றும் எனக்கு லாஸ் வந்துடாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ஆர்கானிக் வந்து பண்ணோம்னாக்கா ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு 25,000 ரூபாய் செலவு பண்றாங்க. எனக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 12,000 ரூபாய் செலவாகும். அவ்வளவுதான்.
சரி, ஆர்கானிக்னு முடிவு பண்ணிட்டீங்க. எப்படி நீங்க ஆர்கானிக் குள்ள வந்தீங்க? படிப்படியா வந்தீங்களா இல்ல ஒட்ட மொத்தமா மாத்தி? அதெல்லாம் கிடையாது. படிப்படியா அதை அப்படியே நான் ஒரு முடிவெடுத்தேன்னா அதுல தெளிவா இருந்துருவேன். இனி உரங்கிறது போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட வயல்ல ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை விளையும். இன்ஆர்கானிக்கா பண்ணும்போது இன்ஆர்கானிக்கா பண்றப்ப ஆர்கானிக் டக்குன்னு மாறினப்ப ஏக்கருக்கு வந்து 8 மூட்டையில இருந்து 9 மூட்டை தான் வந்துச்சு. அவ்வளவுதான் வந்துச்சு. ஹியூஜ் லாஸ், பெரிய லாஸ். தொடர்ந்து 3 வருஷம் பெரிய லாஸ். எல்லாரும் எவ்வளவோ எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. என்ன உனக்கு பைத்தியமா, இவ்வளவு நெல்லை நீ விளைய வச்சு நீ சாப்பிட போறியா, இதுல உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, நல்லா இருந்த வேலை ஏன் அந்த மாதிரி வீணாடிக்கிற அப்படின்னு அவங்க எல்லாம் எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. நான் இப்ப என்ன பண்ணேன், இல்ல அது ஒண்ணும் இல்ல, சாதாரணமா சொல்லுவாங்க ஒவ்வொரு அரிசிலையும் அல்லாஹ் வந்து பேரெழுதி போட்டிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என் வயல்ல விளையிற அரிசி யாருக்கு போகணும்னு இருக்கோ அவங்களுக்கு போயிடும். அதனால நல்லவங்களுக்கு அது போய் சேர்ந்துடும். நான் என்னால முடிஞ்சா நான் பண்ணிட்டு இருக்கேன், தயாரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வேற பிசினஸ் கிடையாது. ஏதாவது இந்த இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷன், வேற எந்த பிசினஸ், விவசாயம். பிள்ளைங்கள்ட்ட நான் கொடுத்துட்டு போறது வயலை தான் கொடுத்துட்டு போறேன். அதை மண்ணை நல்ல தரமான மண்ணா கொடுத்துட்டு போகணுமே தவிர அதை விஷமாக்கி கொடுத்துட்டு போனோம்னு வச்சுங்க, அது நல்லா இருக்காது. இனி எத்தனை தலைமுறையா இருந்தாலும் அதுல உரம் ஒண்ணு முறை எண்ணம் அடுத்தடுத்த வர்ற ஜெனரேஷன்ல வராது. இப்ப என் பிள்ளைங்களுக்கு அந்த எண்ணம் வராது. அந்த உருவாக்கிட்டீங்க? ஆமா, உருவாக்கிட்டேன். நல்ல ரிசல்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்ப 3 வருஷம் சிரமப்பட்டேன். ஒரு 4 வருஷத்துல இருந்து படிப்படியா வந்து 10 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிட்டு. நான் அந்த ஒரு ஏக்கருக்கு 25 மூட்டையில இருந்து 30 மூட்டை ஈல்டு கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. 25 to 30 வர்றதுக்கு. ஆனாலும் நீங்க வழக்கமா கொண்டு வர 40க்கு வரல. இன்னமும் 40க்குலாம் வரல. உண்மையா சொல்றேன். அது என்ன 40க்குலாம் வரல. அதாவது 40க்கு வரலன்னா எனக்கு வந்து நான் சொல்றது ஆவரேஜ் 40 வரும். 50 ஏக்கர் இருக்கு அப்படின்னா 50 ஏக்கருக்கு ஆவரேஜுக்கு 40 மூட்டைங்கிற மாதிரி வரும். இப்போ ஒரு சில வயல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 ஏக்கர் வந்து ஏக்கருக்கு 40 மூட்டை அப்படிங்கிற மாதிரி வருமே தவிர ஆவரேஜுக்கு எனக்கு 30க்கு வருது. சார், இது ஃபுல்லாவே பாக்கு தோப்பு இல்லையா? இல்ல, தென்னந்தோப்புல இப்ப இடையில மூணு பயிரா பாக்கு போட்டுருக்கீங்க. 2021 அக்டோபர்ல போட்டேன். இது ஆமா, இப்ப 4 வருஷம் எங்க போனாலும் விட மாட்டேங்குது. ஆமா, மிட்டாய் கொடுத்துறது, கடல மிட்டாய் ஏதாவது கொடுக்கறது. குழந்தைங்க மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்து பழகிட்டீங்களா சார்? இது என்ன குதிரை சார்? நம்ம வீட்டுல ஒண்ணு பார்த்தோம், பெருசா இருந்தது, வந்து இறங்குனீங்க. அது வந்து அது ஒரு வெரைட்டி. இதெல்லாம் நாட்டு குதிரை வகை. இது எவ்வளவு வச்சிருக்கீங்க? இது வந்து ஒரு 6 குதிரை வச்சிருக்கேன். மொத்தத்துக்கு 7 குதிரை, பெருசை சேர்த்து 7 குதிரை. இது குட்டி. இந்த வெரைட்டியை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வண்டியில கட்டினோம்னா அதை விட ஃபாஸ்டா வளர்ச்சி வந்து அந்த அளவு, அதே அளவுக்கு அந்த பெரிய குதிரை அளவுக்குலாம் வராது. இதோட வளர்ச்சிங்கிறது நான் அந்த ரேஸ் சொன்னல அளவு 45 இன்ச்சு அந்த லெவலுக்கு போவோம். அவ்வளவுதான், அதுக்கு மேலாம் போகாது. இது நாட்டு ரகம். அந்த நம்ம நீ வந்து இறங்குனது என்ன காட்டோட குதிரைன்னு சொல்லுவாங்க. அது அந்த குதிரைய எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க சார்? எவ்வளவு நாள் ஆச்சு? அந்தியூர்ல நேரண்ண வாங்கின குதிரை அது. அப்படியா? ஆமா. அவங்ககிட்ட வாங்கினீங்களா? இல்ல வாங்கலாம் இல்ல, அவர்கிட்ட போய் நான் விலைக்கா வாங்க போறேன். நம்ம என்னிட்ட ஒரு குதிரை இருந்துச்சு. அது கலர் அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா, அவ்வளவுதான். சடனா நீங்க இயற்கை விவசாயத்துக்கு உடனே மாறிட்டா நீங்க? ஆமா. இந்த இது எவ்வளோ ஏக்கர்ல நீங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க? எவ்வளோ ஏக்கர் லேண்ட் இருக்கு உங்கள்கிட்ட? லேண்டுங்கிறது இப்போ டோட்டலாக ஃபேமிலி லேண்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 150 ஏக்கருக்கு மேலே இருக்கு. ஓகே. விவசாய நிலம்? ஆமாம், விவசாய நிலம். ஓகே, விவசாய நிலம். ஆர்கானிக் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு 70 ஏக்கர் ஆர்கானிக்ல பண்ணிட்டு இருக்கு. மீதி 80 ஏக்கர் அப்படி இன்ஆர்கானிக்கா தான். ஏன்னா வர முடியல, ஒரே டயத்துல எல்லாம் ஒர்க் பண்றதுங்கிறது கொஞ்சம் சில இடத்துல எல்லாம். இன்னும் முக்கியமா வந்து எனக்கு ஆர்கானிக் நான் வரணும் அப்படின்னா 50 ஏக்கர் வயல் இருக்கு ஒரு இடத்துல அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25-30 மாடு இருந்துச்சுன்னா தான் எனக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹை டெக்னாலஜி மாதிரி ஆர்கானிக்லேயே பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா சாதாரணமாக நான் என்னோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் மாடோட சாணத்தை எடுத்துட்டு போய் எருவா வயல்ல போடுறேன், அவ்வளவுதான். மீனமில மட்டும் ரெடி பண்ணி வருஷம் நான் அதை பண்ணுவேன். அது ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி.
வேற ஒன்றும் நிறைய அதுக்கு தேவையில்லை. உரத்தை பொறுத்தளவுல நீங்க மீன் அமிலம் மட்டும் தான் கொடுக்குறீங்க. கரும்பு கழிவு இருக்குல்ல, சின்ன லெவல்ல அங்கங்க விவசாயி வெள்ளம் காய்ச்சுவாங்க. அதுல வந்து அவங்க ஆர்கானிக்கா விவசாயம் பண்ற கரும்புகள் இருக்கு. அது மாதிரி உள்ளவங்கள்ட்ட இருந்து அந்த கரும்பு கழிவுகளை எடுத்துட்டு வந்து போட்டு வச்சுட்டேன்னா அது மக்கி போனுச்சுனாக்கா அது அவ்வளவு எஃபெக்டான உரம். இவ்வளவு பெரிய அளவுல அதுல நீங்க அதுல வந்து நைட்ரஜன் இருக்கு. சார் இப்போ 150 ஏக்கர் சொன்னீங்க, அதுல 70 ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்றீங்க. என்னென்ன பயிர்கள்லாம் பண்றீங்க சார்? ரொம்ப ரேர் வெரைட்டியா உள்ளதுன்னு சொல்ல போனோம்னா அதுல வந்து இலுப்பப்பூ சம்பா மாதிரி இருக்கும். ஜென்ரலா எங்க பார்த்தாலுமே இப்போ விவசாயிகள் வந்து அதிகமா பெரும்பான்மையா விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுற வெரைட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து கருப்பு கவுனி மாப்பிள சம்பா, இது ஓரளவு மார்க்கெட்டிங் ஃப்ரீயா இருக்குங்கிற மாதிரி அது அந்த மொத்தம் 3 இது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆத்தூர் கிச்சிலி சம்பா, தூயமல்லி, சிவன் சம்பா, தங்கச்சம்பா, கருட சம்பா, மிளகு சம்பா. மேஜரா நெல்லு தானா? இங்க வேற எந்த விவசாயமும் இல்லை, நெல்லு இல்லைன்னா தென்னை. இப்ப நெல்லு தான் மேஜர்னு சொன்னீங்க. இப்ப இந்த தோப்பு ஒரு காடு மாதிரி, அடர் காடு மாதிரி உருவாக்கிருக்கீங்களா? இதுல என்ன நல்லா இருக்கு? இது எவ்வளவு பரப்பளவு மொத்தம்? 10 ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்குது. இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தென்னை இருக்கு, தென்னையும் தேக்கும் இருந்துச்சு. இதுல தேக்க கொஞ்சம் குறைச்சிட்டு நாமன்னா பாக்கு நடுவோன்னு ஐடியா பண்ணோம். பாக்கு வாங்க போனப்ப அப்படின்னா மிளகு கண்ணு இருந்துச்சு. சரி வாங்கிட்டு போய் தான் வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு வந்தேன். 2021 வாங்கி பாக்கும் இதுவும் வச்சேன். 2 வருஷத்துலயே காய்க்க ஆரம்பிச்சிட்டு. இப்ப எடுக்கிறது எனக்கு 3வது ஈல்டு கிட்டத்தட்ட வந்துருச்சு. உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ்ல எந்த அளவுக்கு காய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு காய்ப்பு இருக்கு மிளகு. ஆமா இருக்கு. ஆனா நான் வந்து ஒரு ட்ரையல் மாதிரி தான் வச்சேன், ஃபுல்லா நிறைய வைக்கல. வச்சதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல காய்ப்பு இருக்கு. இப்ப தென்னையில எவ்வளவு மிளகு நாத்துகள்? மிளகு ஒரு 500 மரத்துல மிளகு வச்சிருக்கிறேன். ஓகே. இந்த 10 ஏக்கர்ல எவ்வளவு தென்னை இருக்கு, எவ்வளவு பாக்கு வச்சிருக்கீங்க? 650 தென்னை இருக்கும். அதாவது ஏக்கருக்கு 70 to 75 போடலாம். மிளகு போட்டு எனக்கு சக்சஸா வந்திருக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னாக்கா 500 கொண்டு வந்து நட்டு பார்த்தேன், ஒரு 50% நல்லா வந்துருச்சு. ஆமா, மிளகு எப்படி என்ன அந்த டெக்னிக்கே தெரியாது. நம்ம சாதாரணமா நம்மளா எடுத்து நம்மளை வந்து பழக்கப்படுத்திட்டதுதான், முயற்சி பண்ணி பாக்குறோம். அவ்வளவுதான். இது ஒரு பெரிய காஸ்ட் வைஸ் பெரிய இது கிடையாது. ஒரு பாக்கெட் வந்து நம்ம அதிகபட்சம் 15 ரூபா கொடுத்து வாங்குறோம் மிளகு விதை. ஆமா, செடியா வாங்குறீங்களா? செடி பாக்கெட்ல போட்டு கொடுத்துறாங்க. செடி 15 ரூபா கொடுத்து வாங்குறோம். ஒரு மரத்துக்கு 2 பக்கமும் 2 செடி வச்சோம்னா 30 ரூபா ஆகுது. ஓகே, அவ்வளவுதான் அந்த செடி வாங்குற பணம் வருது. இப்ப 100க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன பெருசா வந்துடும், செலவு பெருசா 3000 ரூபா. அது பாட்டுக்கு அந்த நெல் பங்கன வந்துட்டு இருக்கும், வந்தா வருது அப்படிங்கிற மாதிரி. இப்ப இதுல என்ன கேட்டீங்கன்னா எவ்வளவு காய்க்குது அப்படிங்கறதெல்லாம் விட இன்னொன்னு, என் வீட்டுல காய்ச்சது அப்படிங்கிறப்ப எனக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல. அதுவும் இன்னும் சொல்ல போனா 100% ஆர்கானிக்காவே அது வருது. நம்ம கண்ணு முன்னாடி விளையுது. மிளகு பூக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு அதை பாக்குறப்ப அவ்வளவு ஆச்சரியமா காய்க்க ஆரம்பிச்சுட்டு. ரைட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போன் பண்ணி காய்ச்சிருக்கு மிளகு எப்போ எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம அங்க அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ளவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க சொல்ற ஐடியா, அவங்க அழைச்சிட்டு வந்து காமிச்சு இது எப்போ எடுக்கலாம் பாருங்க அப்படின்னு அதுல ஒரு ஆர்வம். ஒவ்வொரு தருணமும் சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒரு சாதாரணமா ஒரு விதைய ஊனோம்னா அது முளைச்சி மேல வர்றதுக்கு சாதாரணமா பாத்தீங்கன்னா 4 நாள்ல இருந்து 1 வாரம் வரைக்கும் ஆகும், வகையை பொறுத்து இருக்கு. இப்போ புடலை விதை கொஞ்சம் லேட்டா முளைக்கும், அந்த ஓடு அழுத்தமா இருக்கிற அவசியம். சொர பரங்கி இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முளைச்சிடும். அது மாதிரி இது எதுக்கு சொல்றேன்னா, அது விதை ஊன்னப்பிலேருந்து நம்ம வந்து நமக்கு தெரியும் 4 நாளா ஒண்ணு, இருந்தாலும் 3ஆவது நாளே போய் பார்ப்போம், வெளில முளைச்சு வந்திருக்கா பார்ப்போம். ஒரு நாள் மிளகு கடையில தான் வாங்கி பார்த்திருப்போம், நம்ம வீட்டுல காய்ச்சிருக்கு அப்படிங்கும் போது. ஆமா, எவ்வளவு ஸ்டேஷன்ல உள்ளதை இங்க உணர்ந்து நடும்போது பெரிய விஷயம் இல்லையா? அது ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கும். அதுல என்ன லாபம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அது அடுத்து செகண்டரி. அது அடுத்தது நம்ம வீட்டு மிளகு எடுத்துட்டு போய் தோப்புல மிளகு காய்ச்சிருச்சு அப்படின்னு ஒரு முக்கியமா வேண்டியவங்கள்ட்ட கொண்டு போய் அதை கொடுக்குறப்ப, ஏன்னா அது நம்ம ஊர்ல மிளகு காய்க்குமா யதார்த்தமா கேட்பாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு மிளகு உற்பத்தி பண்ணி வித்த சந்தோஷத்தை விட 10 பேர்ட்ட அதை கொடுக்குறப்ப, ஏன்னா நீ மிளகு உன் வீட்டுல காய்க்குதா, உன் தோப்புல காய்க்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நேரம் நன்ட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அவரு என்ன மிளகு உனக்கு காய்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரு இதுல வந்து ஒரு ஆர்வம் உள்ள ஒரு விவசாயத்துல எங்க வாங்கினா என்ன அப்படி இருக்கா பாரு, நம்ம வந்து அவர்கிட்ட வந்து அதை அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு பெரிய ஒரு நிறைவான விஷயமா இருக்கும். சமீபத்துல சிஎம் கூட வந்தாருங்க.
இங்க உள்ள விவசாயம் அதை பத்தி எல்லாம் கேட்பாரா எப்படி? நீங்க நிச்சயமா கேட்பாரு. அவரு சாதாரணமா வந்து நானும் விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது இல்ல. அவரு வடிவேல் காமெடியை கூட இங்க திருவாரூர்ல பேசுறப்ப கூட சொன்னாரு. அதே மாதிரி வடிவேல் காமெடி ஒண்ணு ஜீப்ல நானூறு ரவுடிங்கிற மாதிரி சொல்றவரு கிடையாது. அவரு சாதாரணமா நான் விவசாயின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டார். இருந்தாலும் அடிப்படை விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர் தான். விவசாய பகுதியில பண்ணவர் தான். விவசாயத்தை பத்தி தெளிவா கேட்பாரு. எப்படி இருக்கு எல்லாம் நடவுலாம் நெருங்கி முடிச்சிருச்சுன்னா எல்லாருமே விதை விட்டு வச்சிருந்தாங்கன்னா போர் இருக்கிறதுல இப்போ தண்ணி வந்தோன்னா எல்லாம் நட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படியே ரைட் சந்தோஷம். ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கேட்பாரு. தெரியும் அவருக்கு. பர்டிகுலரா உங்க விவசாயத்தை பத்தி கேட்பாரா? நீங்க விவசாயம் பண்றீங்கன்னு தெரியும். இயற்கை விவசாயத்தை பத்தி ஆர்வமா கேட்பாரு. எப்படி இருக்கு நான் அப்படின்னு அதை கேட்பாரு. இப்ப நீங்க இங்க விளைஞ்ச பொருட்கள் ஆர்கானிக் பொருட்கள் சொல்லி ஏதாவது கொடுப்பீங்களா? அது அப்பெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த இப்ப நம்ம நின்றுகிட்டு இருக்கிற தோட்டத்துல குறைச்சலா ஒரு 7-8-10 வருஷம் கிட்டத்தட்ட இதுல இருந்து தான் தொடர்ந்து பெரிய ஒரு ஐயாவுக்கு இளநீ பறிச்சுட்டு போவோம். கலைஞருக்கு நான் சொன்னேன்ல விவசாய குடும்பம்னு சொல்லி, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா இளநியை வெட்டி கிளாஸ்ல ஊத்தி கொண்டு போய் தான் காலையில அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அப்படி குடிச்சுட்டு டக்குன்னு கீழே வச்சிருவாரு. ஏன் அவன் இளநீ அனுப்பலையா அப்படிம்பாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அனுப்புனது சரியா போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இளநீ வந்து ரொம்ப பெரிய வால்யூம்ல அனுப்ப முடியாது. அதிகபட்சமா ஒரு 10 நாள் வச்சுக்கலாம். அதுக்கு மேல இருந்தா இளநீ அதோட இது கெட்டு போயிடும். அதனால மாறிடும். ஆமா, அதனால நான் வந்து அந்த அந்த அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சலான அளவை தான் அனுப்பிச்சுட்டே இருப்பேன். இன்கேஸ் இன்னைக்கு அனுப்புறேன்னு சொன்னது மிஸ் ஆகி அடுத்த நாள் அனுப்புற மாதிரி போயிட்டுனா ஒரு நாள் இளநீ இல்லைன்னா அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஓடி போய் அங்க சென்னையில விற்கிற இளநியை வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுத்துருவாங்க. வெட்டி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, கண்டுபிடிச்சிருவாரா? அப்ப குடிச்சுட்டு அப்படியே வச்சுடுவாரு. இளநியை அனுப்பிவில்லையா அப்படின்னு. நான் ஒரு வாட்டி போய் கேட்டேன் அவங்கள்ட்ட, ஐயா இந்த மாதிரி இளநீ லேட் ஆனிச்சு ரைட்டு, குடிச்சு கொஞ்சோண்டு குடிச்சுட்டு இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னு. ஆனா அவரு ரொம்ப தெளிவா சொன்னார். தண்ணியில ஜீனி போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும்டா இங்க உள்ள இளநீ. நீ அங்கேருந்து அனுப்புறத குடிக்கிறப்ப கிராமத்துல இந்த கோலி சோடாவோட இப்படி விறுவிறுப்போட இருக்குமோ அந்த மாதிரி அந்த இளநீ வந்து ஒரு விறுவிறுப்பா இருக்கும்டா குடிக்கிறப்ப. அந்த டிஃபரெண்ட் வரைக்கும் ஃபீல் பண்றவர். சின்ன சின்ன விஷயத்தையும் அவ்வளவு ஃபாலோ பண்றவர். கலைஞர்னாலே அந்த நுட்பம் தானே. ஐயோ, அதே மாதிரி இங்க வந்து செவ்வாழை போட்டிருந்தேன். இதுல நான் டிஃபரெண்டா பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஒரு பண்ணிட்டு இருப்பேன். இங்க இருந்து தோட்டத்துல இருந்து ஆர்கானிக்ங்கிற வாசி எடுத்துட்டு போய் கொடுப்பேன் அவங்களுக்கு, கலைஞருக்கு. ஆமா, கிடைக்காத பொருள் கிடையாது அவங்களுக்கு, இது பெரிய விஷயம் கிடையாது. பட் இது 100% ஆர்கானிக்னு சொல்லி எதையோ விற்கிறத விட இது ஒரிஜினல் ஆர்கானிக்கா நம்ம கண் முன்னால விளைஞ்சது, நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுங்கிறப்ப அதை கொண்டு போய் கொடுப்பேன். கொண்டு போய் கொடுத்தோன்னா டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் கலைஞருக்கு இங்க இருந்தா இளநியும் கிட்டத்தட்ட அது ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட இந்த நம்ம நிக்கிற தோப்புலாம் இந்த தோப்பு தான். ஆமா, அதுவும் இந்த பர்டிகுலர் இந்த தோப்புல இருந்து தான் கொண்டு போவோம். இது நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். சரி, ஓகே. வழக்கமா பொள்ளாச்சி இளநீ தான் டேஸ்டா இருக்குமாங்க? அதுவும் அதே அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்குமா? இல்ல, பொள்ளாச்சி இளநீ டேஸ்ட்னு அப்படி கிடையாதுங்க. பொள்ளாச்சி இளநீன்னு பார்த்தோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பொள்ளாச்சி ஏரியாவில் உள்ள காயோட சைஸ் பெருசா இருக்கும். தமிழ்நாடுல வந்து ஓவரால் ஸ்டேட் எங்க பார்த்தாலும் தென்னை மரம் இருக்கு, எல்லா இடத்துலயும் தென்னை மரம் காய்க்குது. பட் பொள்ளாச்சி சைட்ல காய் பெருசா இருக்கும். அதே மாதிரி பட்டுக்கோட்டை பேராவூரணி சைட்ல கொஞ்சம் காய் பெருசா இருக்கும். அதுக்கு ஈக்குவலா இந்த தோப்புல இருக்கும், இந்த தோப்புல மட்டும். ஏன்னா இது படுகையா இருக்க வாசி, இதுல மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் காய் இருக்கும். சார், இப்போ இங்கே உள்ள தென்னையோட சிறப்பம்சங்கள்லாம் சொன்னீங்க. எவ்வளோ வருஷமா இருக்கு இந்த தென்னை மரங்கள்லாம்? யார் வச்சது? இது மரம் கருப்பா இருக்கும் பழைய மரங்கள்லாம். பாக்கி இதெல்லாம் வந்து ஒரு மீடியமா உள்ள இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம், 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நான் வச்சது. நீங்க வச்சது, நீங்க வச்சு வளர்த்தது. எவ்வளவு வருஷம் இருக்கும் அது? 20-25 வருஷம். 20 வயசா இருக்கும் போதே தென்னை வயல்ல வச்சது நீங்க வச்சதான்? தென்னை நட்டுருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அது மாதிரி தென்னையும் இருக்கு. இதுக்கு பழைய மரங்கள்லாம் இது யார் வச்சது? ஆல்ரெடி இருந்ததா? இதுலயே இருந்துச்சு. இது உங்க பூர்வீக நிலமா இல்ல 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுதான். உங்களுக்கு இந்த 150 ஏக்கர்ல பூர்வீகமா உள்ளது எவ்வளவு? நீங்க அதுக்கப்புறம் படிப்படியா வாங்கினது? பூர்வீகமா உள்ளது கிராமத்துல உள்ளதுதான். இது வந்து எனக்கு வந்து கொரடாச்சேரிங்கிறது என்னோட கிராமங்கிறது ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அந்த இருக்கு. அதுதான் என்னோட கிராமம். நான்
படிக்கிறதுக்காகன்னு கொரடாச்சேரியில் டவுனில் எங்கள் அப்பா இங்கே வந்து தங்கினது. இங்கே வயல் கிடையாது, இந்த மாதிரி தோப்புகள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம். பாக்கு தென்னை இருக்கு, அது உள்ள வந்து ஜாதிக்காலாம் வச்சிருக்கீங்களா? ஜாதிக்காய் செடி சும்மா சாம்பிள் மாதிரியே ஒரு 10 கன்று ஜாதிக்காய் கன்று, கிராம்பு ஒரு 10 கன்று வச்சிருக்கிறேன். இந்த கரிப்பலான்னு கேரளாவில் சொல்லுவோம்ல, அது சமையலுக்கு பயன்படுத்துறது. ஆமா, பட்டை லவங்கப்பட்டைன்னு சொல்லுவோம்ல, இந்த கறி எல்லாம் போடுறது, அந்த பட்டை, அதுக்கு அந்த மரம் வச்சிருக்கிறேன். ஒன்னு ட்ரை பண்ணிருக்கீங்க. சும்மா வச்சு பார்க்க, என்ன நம்ம இதுக்கு இடம் வாங்க போறது கிடையாது, இருக்கிறதுல ட்ரை பண்றோம். நம்ம கண்ணு வாங்குறது ஒரு செடி அதிகபட்சம் போனா ஒரு ரொம்ப கிடைக்காத ரேர் வெரைட்டியா இருந்தா கூட ஒரு 100 ரூபா 150 ரூபா இருக்கும். அவ்வளவுதான் கண்ணு, அவ்வளவுதான் இருக்கும். நீங்க பேசிக்கா உங்களுடைய விவசாய ஆர்வம், நீங்க சின்ன வயசுல இருந்து 5 வயசுல இருந்து வயல்லே தெரிஞ்சாலு, அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இப்ப அரசியல்ல பிஸி ஆயிட்டீங்க, மாவட்ட செயலாளர் எம்எல்ஏன்னு இருக்கும்போது இது புதுசா இதுல ட்ரை பண்ணணும், கிராம்பு வைக்கணும், மிளகு வைக்கணும்னு இந்த இதுக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்கிறீங்க? திருவாரூர் எனக்கு சொந்த ஊர். எங்க சுத்தினாலும் தேர் நிலையடிக்கு தான் வரணும்னு ஒரு பழமொழி உண்டு திருவாரூருக்கு. தேரு 4 வீதியும் சுத்தினாலும், எங்க சுத்தினாலும் திரும்ப நிலையடிக்கு தானே வரணும். அந்த மைய புள்ளிங்கிறது அதுதாங்கிற மாதிரி போயிடுதுல்ல. அதே மாதிரி விவசாயம் தான் எனக்கு மைய புள்ளிங்கிறது. அதனால எங்க போனாலும் இதை விட்டுட்டு போக முடியாது. எங்க சுத்தினாலும் கடைசியில் இங்க. ஆமா, அதை உணர்ந்ததுனால அதை பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை உணர்ந்தது இதுதான் எனக்கு பேசிக்கா, இதுதான் எனக்கு தொழில். விவசாயம் தான் அது. அத தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில், கௌரவம்னு எடுத்துக்கிட்டா கௌரவம், விவசாயம்னு சொல்றது. கர்வம்னாக்கா நான் ஒரு ஆர்கானிக் விவசாயிங்கிறது எனக்கு ஒரு கர்வம். அரசியல்வாதிங்கிறத விட கண்டிப்பா அதுல நான் மாற்றமா சொல்றேன் 100%. அதுல எனக்கு, ஆனா இதை மக்கள் ஏத்துப்பாங்களா அது எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்த உலகமே மகாத்மானை ஏத்துக்கிட்ட, காந்திய கோட்ஸை ஏத்துக்கிட்டானா, உலகத்திலே பெரிய ரிலிஜனா இருக்கிற கிறிஸ்டியன் வந்து இயேசுநாதரை எல்லாரும் யூதாஸ் ஏத்துட்டாங்களா? எல்லாரும் ஏத்துக்கணும்னு நினைச்சிட்டு அதை மட்டும் நம்ம செய்யக்கூடாது. நமக்கு எது சரின்னு படுதோ அதை நம்ம செய்யணும். அதனால அரசியல்வாதிங்கிறத விட இயற்கை விவசாயிங்கிறது உங்களுக்கு கர்வம் அப்படின்றது சொல்றீங்க. எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை அங்க வருவீங்க, எப்படி இருப்பீங்க? அது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவைலாம் ஒன்றும் டைம் டேபிள்லாம் கிடையாது. எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் வரும். இந்த நிறைய வயல்லாம் இருக்கு, இப்போ நெல் வயல் இருக்கு, இந்த தோட்டம் இருக்கு, டக்குன்னு உங்களுக்கு ஒரு மைண்ட்ல தோணும் எங்க வந்து நிற்பீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. எங்க போறனோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள இடத்துக்கு டக்குன்னு அப்படியே போயிடும். அந்த ரூட்ல வரேன்னா அங்க உள்ள வயலுக்கு போவேன், இந்த ரூட்ல வரேன்னா அங்க உள்ள வயலுக்கு போவேன். இந்த ஏரியா போயிட்டு அப்படி வந்தேன்னா இதுல அப்படியே டக்குன்னு இதுல கீழே வண்டியை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்துட்டு அப்படியே. சரி, இப்போ இதுதான் எனக்கு பிஸ்னஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் இல்லை, என்டர்பிரைசஸ் எல்லாம் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு. நிறைய அரசியல்வாதி நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எதுவும் இல்லை, விவசாயம் தான் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது இதில் எந்த அளவு லாபகரமாக இருக்குன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இதை எந்த அளவு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லாபகரமாக பண்ணுறீங்க? இந்த ஒரு 150 ஏக்கரில் வந்து 70 ஏக்கர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களா? இந்த மீதி உள்ள அந்த ரசாயனத்தை கூட விட்டுருங்க, இந்த 70 ஏக்கரில் என்ன? ஒரு ஏக்கருக்கு ஒரு கால்குலேஷன் சொல்லுவோம். நான் சொன்னேன் ஏக்கருக்கு அதிகபட்சம் போனால் ஒரு 12,000 ரூபா எனக்கு செலவாகும். 12 to 15,000 வச்சுக்கோங்க மேக்சிமம் ஒரு ஏக்கருக்கு. இன்ஆர்கானிக்கில் செய்கிறவங்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபா. நான் வந்து அதிகபட்சம் 15,000 ரூபா சொல்கிறேன். இன்ஆர்கானிக்கில் செய்கிறவங்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபா ஆகும், கிடைக்கும், இல்லை செலவாகும். எனக்கு வந்து 30 மூட்டை ஒரு ஏக்கருக்கு விளையுது. நான் ஒரு மூட்டை நெல் வந்து 2,000 ரூபாய்க்கு விற்றுருவேன். அதிகமாக வைப்பீங்க? ஆமாம். இன்ஆர்கானிக் எவ்வளோ போகுது? இன்ஆர்கானிக் வந்து 1,500 ரூபாக்குள்ள போகுது. ஓகே, உங்களுக்கு 100-500 ரூபா கூட. ஆமாம், ஓகே போகுது. 30 மூட்டைக்கு 2,000 ரூபானா எவ்வளோதாச்சு? 60,000 ரூபாச்சா? என்னோட செலவு ஒரு ஏக்கருக்கு நான் எவ்வளோ சொல்கிறேன், மேக்ஸிமம் போனால் 15,000 ரூபா. 15,000 ரூபா. அதை விட நீங்கள் 10,000 கம்மியாக செலவு பண்ணுங்க. கம்மியாக செலவு பண்ணுறேன். அவங்க வந்து மேக்ஸிமம் போனாக்கா அவங்களும் இந்த 40 மூட்டைங்கிறதுலாம் எல்லாரும் எல்லா டயத்துலையும் எடுத்துட முடியாது. ஆமாம், ஆவரேஜ் கணக்குக்கு அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 36 மூட்டைங்கிற லெவலில் எடுப்பாங்கன்னு வச்சுங்க. 30, 35, 36 மூட்டை. 36 மூட்டைன்னு எடுத்தனாலும் எவ்வளோதாச்சு? 36, 18, 54 அவ்வளோதானே வருது. 54 தானே வருது. எனக்கு 60 வருது இல்ல, 15, 60ல 15 போனா 45 எனக்கு கிடைக்குது இல்ல, லாபகரமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அவங்களுக்கு 58ல வந்து கிட்டத்தட்ட 30 ரூபா போட்டுனா அதிகபட்சமானங்கிறது அவங்களுக்கு
பாக்கி இவ்வளவு தானே கிடைக்குது. இப்போ இந்த வயல் வச்சிருக்கீங்க, இந்த தோப்பு வச்சிருக்கீங்க, இந்த ரெண்டையுமே எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னா, இங்க என்ன உரங்கள் கொடுக்குறீங்க, அங்க என்ன வயலுக்கு எப்படி இது பண்றீங்க? இங்க உள்ள உரங்கிறது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த மட்டையெல்லாம் அப்படியே கிடக்கு, அப்படியே விட்டுருவீங்க. அப்படி அப்படியே கிடக்குறது அப்படியே மக்கி அப்படியே உரமாயிடும். நம்மாழ்வார் ஃபார்மேட் தான். ஆமா, ஆட்டு எருவு அப்பப்போ கொஞ்சம் வைப்பேன். அந்த கரும்பு சக்கை ஆல்ரெடி சொன்னீங்க வைக்கிறது மாதிரி, அது வயலுக்கு கொடுப்பேன்னு சொன்னல, அது வயலுக்கு. இதுக்கு இந்த பாக்கு கண்ணுக்கெல்லாம் ஆட்டு எருவு ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி கொடுப்பேன். சைட்ல அப்படி கொஞ்சோண்டு குழிய பிரிச்சுட்டு அப்படியே மழை சீசன்ல அதை வச்சு விட்டோம்னாக்கா அவ்வளவுதான். வெளியிலேருந்து இதுக்கு வர்ற எருவுங்கிறது. விவசாயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. குறிப்பா அந்த விவசாயம் பண்ணும்போது இந்த நிலத்தை மையப்படுத்தி இது எனக்கு கர்வம் கௌரவம் இப்படிலாம் நிறைய சொன்னீங்க. இப்ப சமீபத்துல கல்விக்கு, அதாவது கல்லூரி கட்டுறதுக்கு 3.5 ஏக்கர் நிலம் கொடுத்துருங்க. அது விவசாய நிலமா இல்லை எப்படி, உங்களுடைய ஓன் லேண்டா எப்படி? அது விவசாயம் இல்லாம தரிசா கிடந்த இடத்த தான் விலைக்கு வாங்கி நான் என்னோட சொந்த பணத்துல வாங்கி நான் அதை அரசுக்கு கலை அறிவியல் கல்லூரி கட்டுறதுக்காக கொடுத்துருக்குறேன். அது எப்படின்னா, கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுவும் இன்னும் சொல்ல போனால் பெண் கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத திராவிட இயக்கங்கள் தொட்டு காலங்காலமாக திராவிட இயக்கங்கள் வலியுறுத்திட்டு இருக்கு. ஒரு பெண் படித்தா அந்த குடும்பமே படித்ததுக்கு சமம்னு சொல்லி அடிக்கடி திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் சொல்கிறாங்க. அதனால் அந்த மகளிர் கல்லூரிக்கு இடம் கொடுக்கணுங்கிற மாதிரி கொடுத்தேன். இங்கே செல்லூரில் ஒரு கல்லூரி கட்டுறதுக்கு ஒரு 4 ஏக்கர் இடம் கொடுத்துருக்கேன். இது 3.5 ஏக்கர், அது ஒரு 4 ஏக்கர் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கீங்க? ஆமா, இப்போ இந்த கல்லூரி கட்டடம் இப்போ திறக்க போறோம். ஒரு மாசத்துக்குள்ள திறந்துருவோம். அதுவும் உங்களுடைய ஓன் லேண்ட் தான்? ஆமா, வாங்கி கொடுத்தோம். ஆமா, அது மாதிரி கொடுத்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இங்க கொரடாச்சேரியிலேயே ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு டவுனுக்குள்ளேயே 1 ஏக்கர் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப வேல்யூவான ஒரு இடம். டவுனுக்குள்ளேயே 1 ஏக்கர் இடம் கொடுத்துருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, துணை மின் நிலையம் வைக்கிறதுக்காக ஒரு 2 ஏக்கர் பக்கத்துல உள்ள ஊர்குடிங்கிற ஒரு ஊர்ல வாங்கி கொடுத்துருக்கோம். இது 4வது இடம் இப்போ கொடுத்தது. முக்கியமான பணிகளுக்கு தேவையானதுக்கு வாங்கி. ஓகே, கல்வி சுகாதாரம் ரெண்டும். ஆமா, அது மாதிரி மின்சாரமும் அவசியம். ஏன்னா நானும் விவசாயி, எனக்கு இப்போ ஆழ்குழாய் கிணறுல மின் இணைப்புக்கு எனக்கு தேவைப்படுது. பொதுநலம் சுயநலம் கலந்த பொதுநலங்கிற மாதிரி கூட பண்ணலாம். எனக்கும் அவசியம் அந்த இது காங்கிரேஜ் நேற்று தான் கண்ணு போட்டிருக்குது. இது திருவண்ணாமலை சேப்புன்னு சொல்றது வண்டி மாடு. இது கலைஞர்களுக்கு இங்க இருந்தா இளநீ போனுச்சு. இளநியை டேஸ்ட் பண்ணாம போனா நல்லா இருக்குமா? கண்டிப்பா பண்ணிடலாமா சார்? கண்டிப்பா பண்ணுவோம். இந்த ஓலை இருக்குல்ல, இப்படி வச்சுங்க. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SVS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SVS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.